Hey all, welcome back, and this video gonna be a first day of my school as a 12th grader, and இதுதான் என்னோட லாஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூல் லைஃப். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் நினச்சா கூட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் எடுக்க முடியாது. மேபி இப்போ எடுக்க முடியாது, காலேஜில் எடுக்கலாம். ஸோ ஸ்கூல் வீடியோஸ் வந்து அவ்வளோதான் இதுக்கப்புறம். அண்ட் இன்றைக்கி வந்து 4th June ஸ்கூல் ரீஓப்பன் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் 4th June தான் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து 5 o'clock ஏஞ்சிட்டேன். இப்போ டைம் வந்து அரௌண்ட் 6 இருக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிற எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து கிளாஸ் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் டே இதுதான் கிளாஸ் ரூம், இவங்க தான் டீச்சர்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன்லேயே பேசுகிறோம். ஸோ அதனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இனிமேல் நாங்கள் வந்து சீனியர்ஸ். இது சொல்லும் போதே ஒரு மாதிரி ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் எப்படி லைஃப் இவ்வளோ ஸ்பீடாக போச்சு அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. நான் வந்து 8th standard படிக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. 8th standard ஸ்கூல் போனது தான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் 9th 10thலாம் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. அண்ட் 11thலாம் வந்து எப்படி வந்தோம் போனோன்னே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. அண்ட் ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு 12th வந்துட்டோம். அண்ட் இதை என்னோடய லாஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூல் லைஃப்னால நல்லா என்ஜாயும் பண்ணிக்கணும். அதுக்கு என்ஜாய் மட்டும் பண்ணாமல் கரெக்டாக படித்து நமக்கு தேவையான மார்க்கே நம்ம ஸ்கோர் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அங்கே நெக்ஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூல் இருக்காது. இதுதான் லாஸ்ட் இயர். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணிடணுன்ற ஒரு தாட்டோடு தான் நான் இருக்கேன். நான் வந்து 11th ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அஸ் 11th கிரேடர் சொல்லி போட்டிருப்பேன். எனக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணது தான் இன்னும் ஞாபகம் இருக்குது. லைக் இப்போ தான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 11th முடிஞ்சு 12th நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் 5 o'clock ஏஞ்சேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு டைமும் இல்லை, நான் ரெடி ஆகணும். ஸோ அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 5:10 கிட்ட இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த டைமுக்கு வருவேன்னா கிடையாது. நான் வந்து ஆட்டோவில் தான் போயிட்டு வருவேன். ஸோ நான் 5:30 ஆகிடும் எப்போவுமே வர்றதுக்கு. இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமே 5 o'clock வந்துடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது நார்மலாக பழகிடும். ஸோ நானும் அப்படி தான் போனேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து 2 months நடந்த எல்லா கதையும் உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் புக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எந்த ஒரு மேமும் ஃபர்ஸ்ட் டே வரல. ஸோ எனக்கு ஹோம் ஒர்க்குமே வந்து இன்றைக்கி எதுவும் இல்லை. இதனால எனக்கு ஏதாச்சும் படிப்போம். ஃபர்ஸ்ட் டே 12th போயிருக்கோம். ஸோ அதனால் வந்து 12thனால கொஞ்சம் ஒரு படிக்கிற க்யூரியாசிட்டி வந்துருச்சு. ஸோ என்ன படிக்கிறதுன்னு தெரில. ஆனால் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் மெமரி போயம் மட்டும் சும்மா உட்காந்து படிப்போன்னு தோணுச்சு. ஸோ அதான் படிக்க போகிறேன் இப்போது.
ஆஸ் யூ ஆல் நோ ஃபர்ஸ்ட் டே போனதுமே எல்லா புக்ஸையும் கொடுத்துருவாங்க. அப்படியே பேக் ஃபுல்லாக புக்ஸோட தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ஹோம்ஒர்க்ஸுமே இருக்காது. அண்ட் எனக்கு தோணுன சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டு அண்ட் நைட் டின்னருக்கு வந்து வீட்டில் நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்கிட்டோம். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.